இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. பாப்பா உன் பேர் என்னம்மா? குஷ்புவா? It was at this moment he knew he fucked up. I came in with the pressure on. Too much weight, still I move on. White hair. இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. மச்சான் வரடா எப்படி இருக்கா? இந்த ஜனநாயகன் படத்தை கொப்பமான கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்காரு. கொத்து பரோட்டா சும்மா அப்படி பண்ணிருக்காரு. என்ன நான் இன்னைக்கு படம் பார்க்கல. உண்மையாவே அவன் லூசு புண்டதான் போல. மேடம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். பொண்ணுங்களாம் எதுக்கு லாய்க்கு கிடையாது, பொண்ணுங்களாம் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறாரு அவரு. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? உங்க அம்மா கிட்ட ஒரு பொண்ணு தாண்டோ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு டயலாக் ஜோக் சொல்றா மயிரே. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மீன் பிடிச்சியாமே, எப்படி வலை போட்டியா? ஆமா, ஆனா நானும் ஒரு வலையில மாட்டிக்கிட்டேன். ஆஹா, ரொம்ப தான். உன் வலைய கடல்ல போடு, என் மேல வேணாம். ஜனநாயகன் படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் விஜய் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. விஜய் சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் படமே ரிலீஸ் ஆகும்னு சொன்னது இப்ப நிஜமாலே நடந்துருச்சு. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா வந்து விஜய் சாரோட இனிமே நம்ம அவரை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. இதுதான் கடைசி ஃபர்ஸ்ட் ஷோ. அதனால கொம்மால வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. நீங்க இந்த ஜனநாயகன் படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த விஜய் சாரோட கடைசி படத்தை நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். நானும் அவருடைய ஃபேன்றதுனால படம் ரீமேக்கா இருக்கணும் அது சொன்னா அவங்க ஏட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ரசிகனா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லா ரசிகர்களுமே தளபதியோட வெறியர்களுக்கான படமா தான் இது இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கோவக்காரன், சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனா சிரிச்ச மாதிரியே டே லூசு புண்டை அப்படின்னு திட்டிடுவேன். நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றதை நான் கான்பிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். இந்த மக்களை ஓடி லேஸ் பட்டவனே கிடையாதுங்க. ஆமா, உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. ನಿಜ ನಿಖಿಲ ರಜಬಲ ಪ್ರಕಟನ ಸಮುಚಿತ ಸಮಜ ಸಮುಪನ್ನತ ಕುತುಕ ಭರಕೃತ ಗಮನ ಪವನ ವಚನ ಸಮಧಿಗತ ಪ್ರಕೃತ ಪರಿಣಜ ಮಹಾವಿಧಿ ಸರಬಸ ವಿರಚಿತ ಹರಿವಿಧಿ ಹರಿಹಜ ಹರಿಪತಿ ದಧಿಮುಖ ಸ್ವರಪತಿ ಪರಿವೃತ ನಿಜ ನಿಕಟ ತಟಸ್ಯ சந்தோஷமா. நீ ஓனர் இல்லையா? ஓடடே. கொழுக்கு சீட்டு குப்பரை போட்டு காசு நாக்க வாங்கி நோட்டு ஆளை பார்த்து அழக பார்த்து மாறுதப்பா பொண்ணு ஹாட்டு. அமுக்கல ஒரு கமுக்கே அவர் பக்கெட்டை போட்டு அமுக்கே சில்றல்ல போங்கடி. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. கொடுக்கலாம். இந்த பிராண்ட் அவங்க சொல்ற பிரைஸுக்கு உண்மையிலேயே தரமான குவாலிட்டி தான் தராங்க. எனக்கு இது ஃபேவரட்டா மாறிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் ஃபேவரட்டா மாறும். டென்ஷன் ஆக்குறாங்கடா அவனுங்க. என்னடா பண்றது?
பொண்ணுன்னா அப்பதான் அடையாளம், அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட். கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும், செஞ்சு வச்ச சிலை மாதிரி. டேய் என்ன இல விடாது. பூ போன்ற கண்ணித்தே அவள் பேர் சொல்லி தித்தித்தேன், அது ஏன் என்று யோசித்தேன், நான் எங்கு சுவாசித்தேன். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? காண முடியாத மாற்றம், அதை மூடி மறைக்கின்ற தோற்றம், ஒரு மௌன புயல் வீசுதே, அதில் மனம் தட்டு தடுமாறுமோ. நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். என்ன மரியாதை உனக்கு? பொம்பளை சோ கேக்குது உனக்கு. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீ ஏசி போட்டு நான் ஏசி போடாத, அதான் உனக்கு வித்தியாசம். எனக்கும் அதுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டாம். இவனுக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? வெளியில அடிபட்ட மாதிரி தெரியல. சப்ரன் பண்ணியா பண்ணிக்க, டிஸ்மிஸ் பண்ணியா பண்ணிக்க. 5000 வச்சான் பதார்த்த கடை வைப்பான். எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு கேன பாயிண்ட மாட்டிக்கிறோம்டா. யாரா இந்த ஆளு? 50,000 வச்சான் மல்லிகை கடை வைப்பான். 5 லட்சம் வச்சான் ஃபேன்சி ஸ்டோர் வைப்பான். உன்னால முடிஞ்சா பண்ணிக்க. நீ எத்த கடை நீ மல்லிகை கடை வச்சு என்னையே நீ திட்டியா? இந்த சேஷனை விட்டு நான் உன்னை எப்படி டிஸ்மிஸ் பண்றேன்னு பாரு. டேமேட் பண்ணிக்க. டேய் பார்ட் டைம் பைத்தியம் தாவடிக்காதடா. Flashback. அவ்வளவு தூரம் போடுமா? Come, let's enjoy now itself. Give a beautiful kiss to your great king, baby. Come. மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என் அப்பன் அரசியல்ல இருக்கான்னு தான் பேரு, ஆனா என் அப்பனுக்கு அரசியல் பண்ண தெரியல. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நானே பதம் ஒளிஞ்சு பணங்கீர துண்டு வந்திருக்கிறேன். நீ என்னடா மீந்து போன மிஸ்டர் பீன் மாதிரி டான்ஸ் ஆடினீங்க. என்னடா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வாழங்க அப்படின்னு கேக்குறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.